இன்னைக்கு என்ஆர் இளங்கோ இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு. சார் நான் சாதிக்கிட்ட வந்துட்டேன். என்ஆர் இளங்கோ இன்னைக்கும் திரும்பவும் இன்றும் பேட்டி கொடுத்திருக்காரு. திமுக எதை சொல்ல விரும்புகிறது, எந்த விஷயத்தை மக்களிடம் கடத்த நினைக்கிறது? துவக்க காலத்தில் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ எஸ்ஐஆர் எதிர்ப்பதை போலவும் அதிமுகவும் பாஜகவும் எஸ்ஐஆர் தான் நாட்டுக்கு தேவை என்பதை போலவும் ஒரு மாய கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திணிக்க முயற்சி செய்தார்கள். அன்றைக்கே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மிக தெளிவாக சொன்னார், எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கவில்லை, வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தையும் திமுக எதிர்க்கவில்லை, கொடுத்திருக்கிற காலகட்டமும் கொடுத்திருக்கிற காலமும் தான் நாங்கள் திமுக எதிர்க்கிறது அப்படின்னா. நாங்கள் துவக்கத்தில் எதெல்லாம் பட்டியல் போட்டோமோ, எதெல்லாம் நிர்வாக சிக்கல் என்று சொன்னோமோ, எதெல்லாம் கஷ்டம்னு சொன்னோமோ, அது இன்னைக்கு படிப்படியாக மக்கள் உணர துவங்கி இருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் அந்த களத்தில் இருந்து அந்த எஸ்ஐஆரை பார்க்க வேண்டிய அதிகாரிகள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறார்கள். எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கிறதா, அதிமுக ஆதரிக்கிறதா, அதனுடைய புரியல. அது இவங்க தூண்டி விட்டது தானே போராட்டம். ஆமா இவங்க தூண்டி விட்டது தான். ஆமா இவங்க கள்ள ஓட்டு தானே காண போகுது. அதனாலதான் கன்ஃபர்மேஷனுக்காக தான் கேட்டேன். நீங்க திரும்ப பேச தொடங்கிறீங்க. அவர் பேசட்டும் ப்ளீஸ். ஆன்லைன்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ப்ளீஸ். நேற்று கடந்த வாரம் நடைபெற்ற பீகார் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பாஜக விவசாய அணி பிரிவை சேர்ந்த சஞ்சய் குமார் பீகாரில் ஓட்டு போட்டு அந்த போட்டோ ட்விட்டர்ல வந்திருக்கிறது. கள்ள ஓட்டு இந்த இந்தியாவின் மொத்தமாக குத்தகை எடுத்திருக்கிறது பாஜக தான். ஹரியானாவிலும் ஓட்டு போட்டு, டெல்லி சட்டமன்ற தேர்தலிலும் ஓட்டு போட்டு விட்டு, குடும்பத்தோடு வந்து பீகாரிலும் ஓட்டு போட்டு, எந்த விரலில் மை வைத்தால் என்பதே காட்டுவதற்கே வீடியோக்காரன் சொன்ன பிறகு விரலை மாற்றி காமிச்சதும் இன்னைக்கு இந்தியாவின் ஒத்துமொட்ட அயோக்கியத்தனத்தையும் குத்தகை எடுத்திருக்கிறது பாஜக தான். இன்னைக்கு கள்ள ஓட்டை பத்தில யாரு எல்லாருக்குமே தெரியும் யாருன்ட்டு. தேர்தல் முடிவு வந்து 3-4 நாளாகி இருக்கிறது. பீகார்ல என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் வாக்களிக்காதவர்கள், நாங்கள் ஆதரிக்காதவர்கள், வாக்கே செலுத்தாலும் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் கேட்கவில்லை, பீகார் மக்கள் கேட்டுக்கொண்டு வீதிக்கு வந்து போராடுகிற காட்சி, கமிஷனர் வீட்டை முற்றுகை, ஆமா வீதிக்கு வந்து போராடுகிற காட்சியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் துவக்கத்தில் சொன்ன என்ன சொன்னோம், எதிர்கட்சிகள் பண்ற வேலை. மக்கள் உங்களுக்கு எதிர்கட்சியா தெரிஞ்சுன்னா அவ்வளவு நேஷனல் ஊடகங்கள்லாம் மறைத்து இருக்கிறது, காட்டாமல் சென்சர் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா சமூக வலைத்தளங்கள் இருக்கிற காரணத்துல அங்க என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் துவக்கத்திலே சொன்னது, எஸ்ஐஆருக்கு திமுக தயாரா இருக்கிறதா இல்லையா, அல்ல தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறாரா என்பதெல்லாம் இரண்டாவது. முதல்ல தேர்தல் ஆணையமே தயாரா இல்லை. குறுகிய காலத்தில் அறிவித்தார்கள், குறுகிய கால தேதியை சொன்னாங்க. இப்ப பிஎல் பிரச்சனை என்ன, எங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி கொடுத்தார்கள். இந்த ஒரு நாள் பயிற்சியில் ஒரு வாக்குச்சாவடியில் 1200 படிவங்களை எங்கிட்ட கொடுத்து ஒப்படைத்து பெறணும்னு சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு, அவர்கள் கேட்கிற சந்தேகங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. முதல்ல இந்த ட்ரைனிங் கொடுக்கிறது யார் சார்? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம்னா யாருன்னு? தேர்தல் ஆணையம் ஒரு வரைமுறை, ஒரு அறிக்கை மாதிரி எழுதி, ஒரு அஜெண்டா மாதிரி எழுதி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுப்புறாங்க. இப்படிதான் நீங்க ட்ரைனிங் தர சொல்லணும், இந்த கேள்விதான் கேட்க சொல்லணும், இப்படிதான் அவங்க எழுத சொல்லணும், இதுதான் அவங்க ஆதாரமா கேட்கணும், இதுதான் அவங்க கேட்டா பதில் சொல்லணும்னு டெல்லியிலிருந்து வருவது தமிழ்நாடு தேர்தல் ஆணையருக்கு வரும். தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் மாவட்ட கலெக்டருக்கு அனுப்புறாரு, அவங்க பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த பயிற்சி சரியாங்க, பயிற்சி 7 நாள் அளித்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த மேடம் சொன்னாங்க 67,000-68,000 வாக்குச்சாவடி கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு. யார் கொடுக்குறாங்க தெரியுமா? உச்சகட்ட கொடுமை தெரியுமா? ஒரு வீட்டுக்கு 2 அப்ளிகேஷன் கொடுக்கணும், 2 ஃபுல்லப் பண்ணணும், ஒன்று அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, ஒன்று வீட்டில் இருக்கணும். சில இடத்துல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த புரிதலே பிஎல்ஓக்கு இல்லை. திருப்பி அங்கே இருக்கிற லோக்கல் பிஎல்ஓ 2 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ண உடனே, ஓ அப்படியா 2 தரணுமா, நான் நாளைக்கு வந்து 2 கொடுக்குறேன். இந்த குழப்பங்கள் பல இடத்துல நடந்திருக்கிறது. நீங்க 30 நாள்ல, நவம்பர் 4 டிசம்பர் 4 30 நாள்ல தமிழ்நாட்டில் 6,48,00,000 படிவங்களை கொடுத்து வாங்கி பூர்த்தி செய்து அதை ஒப்படைக்க வேண்டும். அது ஏறணும். பிரச்சனை மலைவாழ் மக்கள், மலையில் இருக்காங்களே, இப்போ கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, வால்பாறை, இப்படி மலையில உள்ள இருக்கிறாங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு போறதே 10 கிலோமீட்டர் நடந்து போவாங்க, மருத்துவமனைக்கெல்லாம் வரணும். அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இங்க அதுதானே கேள்வியா கேட்கிறோம். நாங்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கவே இல்லை. ஏதோ கள்ள ஓட்டு போயிடும், டபுள் என்ட்ரி போயிடும்னா, அப்ப பாஜக தமிழ்நாட்டில் 98 வென்றது, 99 வென்றது, 2001 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அப்பெல்லாம் கள்ள ஓட்டுல தான் ஜெயிச்சாங்களா? அப்ப கள்ள ஓட்டு, இன்னைக்கு கள்ள ஓட்டு லைவா பாக்குறதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கள்ள ஓட்டு தேவையில்லை. அந்த தொகுதியில 240 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு கள்ள ஓட்டு உங்களுக்கு தேவை. அப்படின்னா 2014 ஓட்டுல எல்லாம் ஓட்டு போடுறாங்க, அதை நீக்கணும்னு சொன்னா தப்புங்கிறீங்க. 2014 மோடி ஜெயிச்சது கள்ள ஓட்டுலையா?
அதுதான் 2019 மோடி ஜெயிச்சது கள்ள ஓட்டுலையா? இன்னைக்கு மோடி 20 வருஷத்துக்கு ஒரு தடவை எஸ்ஐஆர், 20 வருஷத்துக்கு ஒரு தடவை எஸ்ஐஆர். அந்த 20 வருஷம் பூர்த்தியாயி கரெக்டா எஸ்ஐஆர் டைம் வந்துருச்சு. அதனால அதை நடத்துறாங்க. உடனே நீங்க அதை கேள்வி கேக்குறீங்க. ஒரே ஒண்ணு சொல்றேன், எஸ்ஐஆர் நடந்தால் கள்ள ஓட்டு போட முடியாது, கள்ள ஓட்டு இருக்காது. இதானே அதையும் மீறி போடுறீங்களா? எஸ்ஐஆர் நடந்து முடிந்த பிறகு நடந்த முதல் தேர்தல் பீகார் தேர்தல். எப்படி கள்ள ஓட்டை போட்டாங்க? எப்படி பாஜகவை சேர்ந்த உத்தரப்பிரதேச சேர்ந்த சஞ்சய் குமார் எப்படி பீகார்ல வந்து ஓட்டு போட்டார்? அதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது. அந்த விசாரணை கேளுங்க. ட்விட்டர்ல போட்டோ இருக்கு. ஃபார்ம் 7 கொடுத்தீங்களா? ட்விட்டர்ல போட்டோ இருக்குங்க. போட்டோ மட்டும் இருந்தா போறாது. எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க குற்றச்சாட்டை பதிவு செய்யணும். அப்ப எஸ்ஐஆர் ஃபேக்கா? கிடையாது. எஸ்ஐஆர் ஓட்டு நீக்க முடியாதா? அதெல்லாம் கிடையாது. பண்ணால கள்ள ஓட்டு போட முடியுமா? கள்ள ஓட்டு போட்டிருந்தாங்களா இல்லையாங்கறத இன்னும் தெரியல. அத நீங்க சொல்றீங்களே தவிர இன்னும் அது எலெக்ஷன் கமிஷன் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு நீங்க புகார் கொடுங்க. அதே மாதிரி தான் கள்ள ஓட்டு நாங்க போட்டோமா இல்ல நீங்க சொல்ல கூடாது. அன்னைக்கு புகார் கொடுத்திருக்கணும். உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா சட்னி அப்படி கிடையாதுங்க. சார்பிலும் பாஜக சார்பிலும் எத்தனை புகார்களை கொடுத்தாங்க? யார் கிட்ட? ஆயிரக்கணக்கான புகார்கள் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தார்கள். எந்த தேர்தல்ல எந்த ஆண்டு எதுக்காக? தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தை உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது கொடுத்தாங்க. அதே மாதிரி மத்திய தேர்தல் ஆணையத்திட்ட எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது கொடுத்திருக்காங்க. நிறைய தடவை கொடுத்திருக்காங்க. தேர்தல் எந்த தேர்தல்? நாடாளுமன்றமா, சட்டமன்றமா, இடைத்தேர்தலா? இடைத்தேர்தலா எந்த தேர்தல்ல? ஆர்கேன இடைத்தேர்தலா? 2016 கொடுத்திருக்காங்க, 2021 கொடுத்திருக்காங்க, 2024 கொடுத்திருக்காங்க. விஜயதானி மேம் இருங்க, அவர் சொல்லி முடிக்கிட்டோம். பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கொடுத்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல தமிழ்நாடு ஆணையத்திட்ட கொடுத்திருக்காங்க. மேம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் பேசி முடிச்சிடுங்க. நீங்க சட்டமன்ற தேர்தல்ல சார் எங்க கூட்டணி பேசி முடிச்சது இந்த பிரச்சனை வரல. நீங்க உங்க சட்டமன்ற தேர்தல் நிக்கிற போது பாஜகல நிக்கல, சரி காங்கிரஸ்ல நின்னாங்க. சரி, அப்ப எங்க கூட்டணில நின்னாங்க. ஆனா பாஜக கொடுத்த மனுவை தான் நான் சொல்றேன். கூட்டணி அப்ப கள்ள ஓட்டுல ஜெயிச்சாங்களா? திருப்பி கேக்குற மாதிரி இருக்கும். நான் கொடுக்கணும் என்ன இருக்குங்க? பாஜக மனு கொடுத்திருக்கு. நாங்க 2024 கொடுத்திருக்காங்க பாராளுமன்ற தேர்தல்ல. கோயம்புத்தூர்ல எல்லாம் நடந்தது மனுவா கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எங்களுடைய வாக்குகள் விடுபட்டு போச்சுன்னு போய் கலெக்டர் கிட்ட சொல்ற போது கலெக்டர் தெளிவான விளக்கம் சொல்லி அண்ணாமலையுடைய ஆட்களை பதில் சொல்லி அனுப்பி இருக்கிறார். அங்க கள்ள ஓட்டு புகார் வரல, எங்கள் ஆட்களுடைய ஓட்டு எடுத்துட்டாங்கன்னு தான் புகார் வந்தது. எதா இருந்தாலும் புகார் கொடுக்கணும். அப்ப தெரியுது. அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்கள் பேசுவது அனைத்தும் கடந்த காலத்தில் நீங்கள் இருந்த முகாமில் நடந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நடந்தது பேசல. ஆனால் லைவ்ல காமிக்கிறோம். ஹரியானால என்ன நடந்தது, டெல்லியில என்ன நடந்தது, யூபியில சேர்ந்த எப்படி பீகார்ல ஓட்டு போடுறார், எஸ்ஐஆர் அமுல்படுத்தப்பட்ட பிறகு நடந்த வாக்காளர் பட்டியலில் எப்படி யூபியை சேர்ந்தவர் பீகார்ல போய் ஓட்டு போடுறார், எந்த தைரியத்தில் அந்த போட்டோ ட்விட்டர்ல போடுறார். ஒரு எம்பி குடும்பம் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுது, அதே குடும்பம் வந்து பீகார்லயும் ஓட்டு போடுது. அப்ப எஸ்ஐஆர் எந்த லட்சணத்தில் பீகார்ல நடந்திருக்கும்? ஓகே, அதுதான் இங்க பிரச்சனை. அது இன்னொன்னு சொல்லுங்க. புகார் கொடுங்க. தேஜஸ்வி யாதவ சொல்லி புகார் கொடுக்க சொல்லுங்க. நிச்சயமா கொடுப்பாங்க மேடம். நீங்க குஜராத் பீகார் நீங்க பண்ண எஸ்ஐஆர் உடைய லட்சணம் உச்ச நீதிமன்றம் வரை போய் 65 லட்சம் வாக்குகள் கேள்விக்குறியாய் இறந்துட்டதா சொல்லி ஆயிரக்கணக்கான பேரை நீக்கி இறந்தவரை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி செத்து போயிட்டதா சொன்னவரெல்லாம் இங்க நிக்கிறாங்களே, வாக்காளர் பட்டியல் எப்படி எடுக்கிறாங்க? இந்தியாவின் தேர்தல் ஆணையம் பள்ளியில் தின்று கொண்டிருந்து உச்ச நீதிமன்றத்தில் அப்பயே எஸ்ஐஆர் அப்ரூவ் பண்ணி இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. வேறங்க உங்களுடைய தோல்வியை சொல்றேன். அப்படியே இருந்தா தடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணி இருக்கணும்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா சுப்ரீம் கோர்ட் தடுத்து நிறுத்தி இருக்கோம். எஸ்ஐஆர் நடத்தணும் தானே சொன்னாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? திருத்தங்கள் பண்ணாங்க. ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் வரல. இல்ல இவங்க திருத்தம் பண்ணாங்க சார். அதுலயே இவங்க பீகார்ல எஸ்ஐஆர் பண்ற போது சேர்க்கப்பட்டது. அதான் அப்படி விடப்பட்ட வாக்குகள் இப்ப வந்த பிறகு விடப்பட்ட வாக்குகளுக்கு மறுபடியும் சேர்க்கிறதுக்கு ஜனவரி 7 வரை டைம் இருக்கு. மேடம் இல்ல மேம், இந்த அத வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த டைமை பயன்படுத்தி நம்ம இல்ல மேடம் இல்ல, நீங்க எப்படி நீக்கினீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லல, எப்படி சேர்த்தீங்கன்னு கேட்டதுக்கும் பதில் சொல்லல. ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் சேர்த்துட்டாங்கல்ல, அவ்வளவுதான். இது என்ன கேட்டுட்டாங்களா? இருந்தா சேர்த்துறாங்க. அது தேர்தல் ஆணையம் அல்ல. இறந்தவங்களா இருந்தா நாங்கள் கேட்பது மேடம், நாங்க கேக்குற இடத்துல மக்களாகிய நாம் இருக்கோம். இல்ல ஒரு மனுவா தேர்தல் ஆணையம் இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டீங்க, ஒரு நிமிஷம் இவங்க பேசிட்டாங்க, நான் பேசுறேன். இந்தியாவின் தன்னாட்சிப்பட்ட தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்க சொல்வதை மக்களோ மாற்று கட்சிகளோ எதிர்கட்சியில கேள்வி கேட்கும். ஆனால் இன்றைய தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஒரு அணியாக ஒரு கிளையாக மாறிவிட்ட காரணத்தினால் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டுள்ளதற்கு உதாரணம் தான் கடந்த 2 நாட்களாக பீகாரில் நடைபெறுகிற தன்னெழுச்சியான மக்கள் போராட்டங்கள்.
எப்படி இறக்காமல் எப்படி ஹரியானால ஒரு வெளிநாட்டுடைய 2021ல நீங்க ஜெயிச்சப்ப மேம், மேம், கொஞ்சம் பேச 2021ல விடுங்க. நீங்க ஜெயிச்சப்ப அப்ப தேர்தல் ஆணையம் கொடுத்த சர்டிபிகேட் கரெக்ட்டா மேடம், அப்ப மட்டும் இனிக்குது இல்ல மேடம், சர்டிபிகேட் கொஞ்சம் கரெக்ட்னா பேச 5 வருஷம் விடுங்க, ஆட்சியில இருந்தீங்கல்ல கொஞ்சம் அப்ப இப்ப தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றீங்க மேடம், அன்னைக்கு கொஞ்சம் 2021 இருந்த தேர்தல் ஆணையர் ஆணையம் வேற அமித்ஷா சூப்பரா கால்ல போய் இருந்துச்சு. விழல. இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணையர் அமித்ஷா கால்ல விழல. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையர் அமித்ஷா அப்படியா? கால்ல விழுந்தது. உங்க கால்ல விழுந்துட்டாங்களா? இன்னைக்கு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இவரெல்லாம் தேர்தல் ஆணையரான்ட்டு. அன்னைக்கு தேர்தல் 2021ல உங்க கால்ல விழுந்துட்டாங்க போல இருக்குது. அப்ப அந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சா இப்ப ஒரு இந்த சின்ன மாதிரி தான் break. குற்றச்சாட்டு மேடம், அவரை வைக்கணும். பேச விட மாட்டீங்களா? அவர் பேச விட இல்ல மாட்டீங்களா? அவர் பேசியிருந்தானே எங்க இருக்காரு. மேடம் நிறைய நீங்க பேசுறாரு. குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கீங்களா? நீங்க 8 நிமிஷம் 9 நிமிஷம் பேசுறீங்க, அவர் நிறைய குறுக்கிடவே இல்ல. பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு நீங்க கொஞ்சம் அவரை தான் நிறைய பேச வைக்கிறீங்க. எங்க என்னை பேச மேடம்? வச்சீங்க. சரி, கொஞ்சம் இருங்க சார், ஒரு பிரேக் அப்புறமேட்டு வரேன்.